உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை பார்க்கலாம். ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய அட்டாக் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அமெரிக்காவுடைய நிலையங்கள் மேலே தாக்குதல் பண்ணுறதாக நேற்று அறிவிச்சிருந்தாங்க. பஹ்ரைன் மேலே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதோடு சேர்ந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் நேற்று மதியானமே ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து நேற்று கூட சொல்லியிருப்போம், ஆனால் இன்றைக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கேட்டிங்கனாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஈரான் போர் வந்து அமெரிக்காவை நோக்கி எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ தூரம் போக போகிறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. முதல் விஷயம் நம்ம எங்கே ஆரம்பிச்சிடலாம்னா ஈரான்ட்டே ஆரம்பிச்சிடலாம். ஈரான் என்ன சொன்னாங்க, நேற்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலையங்களை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம நேற்று சாயங்காலம் வீடியோவில் சொல்லியிருப்போம். சொல்லும் போதே ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோன்னா, அங்கே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிலையங்கள் மேலே தாக்க முடியாத மாதிரியான ஒரு செக்கை வந்து அமெரிக்கா வச்சுருக்காங்க ஈரானுக்குன்னு இருந்தோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த நிலையங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தாத போது ஈரான் என்ன பண்ண முடியாது, அங்கே இருக்கக்கூடிய நிலையங்களை வந்து தாக்க முடியாது. தாக்குனா அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இடத்துலேயே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் பஹ்ரைனை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணாலும் நைட்டெல்லாம் பார்த்தோம். தாக்குனாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுவரை எந்த அமெரிக்காவுடைய நிலையங்களையுமே தாக்கலை. அதுக்கு ஒரு காரணம் வந்து சவுதி வந்து சொல்லி விட்டுருக்காங்க, நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண், நீங்கள் எதுக்கு போய் வந்து பஹ்ரைனை தாக்குறீங்க, நமக்குள்ளேயே நம்ம வந்து அதை அடிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு ஈரானுக்கு தகவல் சொல்லிவிட்டதாகவும், அதனால வந்து ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கலான்னு இருந்ததை கைவிட்டதாக சொல்கிறாங்க. சரி, அங்கே தான் நிறுத்திட்டாங்க. இந்த இஸ்ரேலை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று பகல் ஃபுல்லாக வெளுன்னு வெளுத்தாங்க. 3 பகுதி, ஒன்று ஐஃபா, அதுக்கப்புறம் டெல்லவியூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷக்கீலான்னு சொல்லிட்டு 3 பகுதி இருக்குது. 3 பகுதியுமே வந்து புதுசாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பகுதியை சேர்த்திட்டு அதையும் சேர்த்து தான் அழிச்சு விட்ருக்காங்க. புதிய ஏவுகணைலாம் வந்து களமிறக்கியிருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 20வது அலைக்கு புதுசாக ஒன்று இறக்கி விட்ருக்காங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொன்று இறக்கியிருக்காங்க. நேற்று நைட்டு 21வது அலை வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டியதாக இருந்துச்சு. இஸ்ரேலை நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எந்த ஒரு அட்டாக்கையும் வந்து ஈரான் இஸ்ரேல் மேலே பண்ணல. இதே தான் 2 நாளைக்கு முன்னாடியும் நைட் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூங்க விடாமல் இவங்களெல்லாம் வச்சிருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு பகலில் அடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு வந்து அவங்க தூங்க போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக 12 மணி 1 மணி 2 மணின்னு முழிச்சிருந்துருக்காங்க. அலாட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய சைரனெல்லாம் பகலில் தாக்கும் போது ஒழிச்சிச்சோ இல்லையோ, நேற்று 11 மணிலேருந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சாமா. எங்களுக்கு தாக்குதல் வரப்போகுது, மெசேஜ் வந்துருச்சு, இந்த பகுதி அந்த பகுதின்னு சொல்லிட்டு பல பகுதியில் வந்து சைரனை ஒழிச்சு விட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு சைரன் ஒழிச்சிருக்காங்க. காலையில் 6 மணி வரையும். அதுக்கப்புறம் பார்த்தா 6:15 ஒரு அட்டாக்கு. அதை பண்ணது யாருன்னா ஏமன் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்டாக் தான் பண்ணியிருக்காங்க, பெருசாக பண்ண மாட்டாங்க. நம்ம கவனிச்சா தெரியும், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏமன் எவ்வளோ அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3 இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரே நேரத்தில். அவ்வளோதான் பேலிஸ்டிக் ஏவுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இஸ்ரேலவே தரமட்டமாக்கி தூளாக்கணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. இஸ்ரேலை நாங்களும் எதுக்குறோம் அப்படிங்கிறத காட்டுறது தான் அவங்க நோக்கம். அதில் வந்து முக்கியமாக வந்து பெண்குறின் விமான நிலையத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கங்கணம் கட்டிட்டு வந்து அழிப்பாங்களோ தவிர மற்ற இடமெல்லாம் வந்து அதிகமாக வந்து தாக்கப்பட்டதில்லை. அதுக்கு மீறி பார்த்தா கூட இந்த ராமட் டேவிட் விமான நிலையத்தை கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தாக்கியிருப்பாங்க. ஒரு 2-3 இடம் தான் வந்து எப்பயுமே ஏமன் குறி வைப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு டச்லேயே தான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஏமனை பற்றி வேற நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்குறீங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து நம்மளுடைய குருநாதாவே வந்து போருக்கு வந்துட்டாங்க, இனி நாம் எதுக்கு வந்து போர் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கூப்பிடும் போது மட்டும் போகலான்னு சொல்லிட்டு ஏமன் அமைதியாக இருந்தாங்க ஒரு வாரமாக. போன வாரம் வியாழக்கிழமையிலேருந்து நேற்று வரையுமே பார்த்தீங்கன்னா பெரிய தாக்குதல்லாம் எடுக்கவே இல்லை. ஏமன் பேசாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஈரான் சொல்கிறத செய்வோம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நைட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நேற்று காலையிலேயே வந்து ஏமன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவ்வளோதான், ஈரானவே அமெரிக்கா அடிச்சிருச்சு, இனி நாங்கள் நேரடியாக போருக்குள்ளே குதிக்க போகிறோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இனி வந்து ஈரானுக்கோ அமெரிக்காவுக்கோ 2க்குமே வந்து தாக்குதல் இருக்குது, அதுலேயும் போர்க்கப்பலை தாக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம்ல, யார் சொன்னா, இன்னிலேருந்து நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் ரெனியூ பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நேற்று பொதுமக்கள்லாம் மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஈரான் எங்களை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். போன மாதம் பூரா வந்து ஒரு மாதமாக வந்து ஏமன் எங்களை வச்சு செஞ்சான். அப்போ வந்து தாக்குதல் பெருசாக நடக்காட்டினாலும் சைரன் ஒழிக்கப்பட்டே அந்த மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஈரானும் சேர்ந்து ஏமனும் சேர்ந்து நம்மளை தாக்க போகிறாங்களான்னு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த பயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக 6:15 ஒரு அட்டாக்கை பண்ணதே வந்து ஏமன் தான். 2 பேலிஸ்டிக் தான் போட்டிருக்காங்க அங்கே ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு. நம்ம இந்த போராளி குழு பேர்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பிரச்சனை வர மாட்டேங்குது, ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே போகுது. அதனால தான் நம்ம ஏமன் லெபனானுடைய போராளி குழு அந்த மாதிரி போராளி குழுன்னு சொல்கிறோம்.
அதனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏமனுடைய போராளிக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒன்று முறியடிச்சிட்டான். முறியடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, நாங்கள் வந்து 21வது அலை வந்துச்சு, அந்த 21வது அலையை வந்து முறியடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிக்கிறாங்க. அடித்ததே நாங்கள், அது எப்படி 21வது அலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களை அடித்ததே ஈரான் மட்டும்தான், ஏமன் இருந்து எங்கள்கிட்ட வரவே இல்லை, ஈரான் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஈஸியாக எப்படி பிடிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்களை நோக்கி வந்துச்சு, நாங்கள் முறியடிச்சிருக்கோங்கிறாங்க. முறியடிச்சிருக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறமே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஏமனுடைய பேலஸ்டிக் தான்ட்டு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏமன் ஏவக்கூடிய பேலஸ்டிக்கில் வந்து 2ல் 1வது என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் முறியடிச்சிடுறாங்க. அப்படி இல்லாட்டினா இந்த ஜோர்டானே முறியடிச்சிடுறாங்க. அவங்கள விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவுதியே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சமயம் முறியடிச்சிடுறாங்க. அப்போ மாற்றி எல்லாரும் முறியடிச்சிட்டு இருந்தது தான் ஏமனுடைய பேலஸ்டிக்கு. ஆனால் ஈரானுடைய பேலஸ்டிக்கில் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள சைரன் கூட முந்தானியத்தில் ஒழிக்காத அளவுக்குலாம் நிலமை மோசமாக இருந்துச்சு. அப்போ முறியடிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போதே அது வந்து ஏமன் தான், கண்டிப்பாக வந்து ஏமன் தான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணிடலாம், தீர்ப்பு கொடுத்துடலாம். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா 21வது அலையெல்லாம் நைட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவங்க பாட்டு பயப்படுத்திட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பயந்துட்டுருங்கன்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அவர் நிகழ்த்த போகிறதா அறிவிச்சிருக்காரு, நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தரோன்ட்டு. அவர் நேற்றெல்லாம் வந்து நிகழ்த்தல, இப்போ தான் வந்திருக்குது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோனிசம் வந்து ஒரு பெரிய தவறை செஞ்சிருச்சு, அதற்கான தண்டனை அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அடித்தது தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இஸ்ரேல்னு எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜியோனிசம்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜியோனிசம் எங்களை அடிச்சிச்சு பாருங்க போன வாரம், அதுக்கான தண்டனையை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், இன்னும் கொடுப்போம் அப்படிங்கிறதை தான் அவர் சொல்லியிருக்காரோ தவிர அமெரிக்காவை பற்றி அந்த பேச்சு முழுவதும் எந்த இடத்துலையுமே எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மேலே தாக்கிறதுக்கான ஐடியா இருந்திருந்தா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கலாம், அமெரிக்காவை சேர்த்திருப்பாங்க. அமெரிக்கா மேலே இப்போ தாக்கிறதுக்கான ஐடியா கம்மி அப்படிங்கிறத நேற்று ஒரு ஆய்வாளர் சொன்னார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுடைய முக்கியமான ஆய்வாளரான ஜார்ஜ் சொல்கிறாரு, ஒரே நேரத்தில் ஈரான் வந்து 2 பெரிய எதிரியை வந்து பகச்சிக்க மாட்டாங்க, இது வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே கெட்டதுன்னு தெரியும். எப்படி இஸ்ரேல் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரே நேரத்தில் வந்து 2-3 இடத்துல போகிறோம் ஓப்பன் பண்ணக்கூடாதுங்கிறக்காங்க ஒரு பக்கம் வந்து வீக் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொன்று பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் ஈரான் என்ன பண்ண மாட்டாங்க, இஸ்ரேலோடு சண்டை போடும் போது அமெரிக்காவை கூப்பிட மாட்டாங்க. அமெரிக்கா வந்தால் இன்னும் 4-5 நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் வருவோம், நாங்கள் ஆயுதம் கொடுப்போன்னு இருக்காங்க. 10ஆவதுக்கு நேட்டோவுடைய 22 நாடுகளும் வந்து களமிறங்கவும் இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கண்டிப்பாக அது நல்லதே கிடையாது. எவ்வளோதான் வந்து ஒரு ஆள் தனியாக இருந்து அடிக்க முடியும், பக்கத்தில் இருக்கிற எவனும் வந்து சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு அப்படிங்கிறது அவங்க ஒரு நாடேலாம் கிடையாது, அவங்க ஒரு குழு. அந்த குழுவுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கங்கும் போது எல்லாம் புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ அமெரிக்காவை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அமெரிக்காவை டச் பண்ண மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எந்த நிலையங்களையும் டச் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். அது யுஏஇயோ இல்லை கத்தாரோ சவுதியோ பஹ்ரைனோ எங்கேயா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நிலையங்களை அடிச்சிட்டா உடனே என்ன ஆயிடுவாங்கன்னா அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்களும் என்ன ஆரம்பிச்சிருவாங்க, ஈரானை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல காலத்துலேயே அவனுக்கு வெறுத்துட்டு தான் இருக்கிறானுங்க, வெளியே நடிச்சிட்டு இருக்காங்களோ தவிர உள்ளக்குள்ளே அவங்களுக்கு வெறுப்பு தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அங்கே அடிச்சிட்டோம்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, எதுக்கு வந்து எங்களுடைய இடத்துல அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க. அது இன்னும் பிரச்சனையாக போயிடும், அண்டை நாட்டுடைய உறவும் இல்லாமல் போயிருங்கிறனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு நீங்கள் வந்து பதிலை வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை கோவத்தையும் இஸ்ரேல் மேலே மட்டும்தான் இந்த தடவை ஈரான் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நஷ்டம். இஸ்ரேல் என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்கா வந்தனும் ஈரான் பாருங்கள் அமெரிக்காவை பக்கம் திரும்பி நம்மளை விட்டுருவாங்க, கனவுல கூட நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் வந்து ஆயத்துல்லா கொமேனி அவருடைய ஸ்பீச்சில் பேசினதே வந்து ஜியோனிசம் தப்பு செஞ்சிருக்கு, அவங்களுக்கு தொடர்ந்து தண்டனையை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நெத்தனியாக வந்து என்னுடைய ராஜதந்திரம் அனைத்தும் வீணாக போச்சே அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவை கொண்டு வந்து கூட நம்மளை விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்சி போயிருக்கோம். இஸ்ரேலுடைய நிலைமை இப்போ மோசமாக தான் போயிருக்கு. எல்லா அடியும் சேர்த்து வச்சு ஒரே நாடு இஸ்ரேலுக்கு கொடுத்தா போதும், இவங்களுக்காக தானே அவங்க வராங்க, இவங்களை இல்லாமல் பண்ணிட்டா போதும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து களமிறங்கி இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா கொஞ்ச நாளைக்கு தப்பிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். உங்களுக்கு என்ன தோணுது, அமெரிக்காவை வந்து ஈரான் வந்து சீக்கிரமாக அடிப்பாங்கன்னு தோணுதா, இல்லை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறதா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.